ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கைமுறுக்கு. அந்த கைமுறுக்குக்கு என்னென்னா, முதல்ல வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து கல் இருக்கக்கூடாது, நல்லா பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேன் காற்றுல போட்டுருங்க. அப்புறம் அப்படி பிடிச்சா அப்படி பிடிபடலாம் மாதிரி இருக்கணும், அப்படி விட்டா உதிரணும். இதுதான் பக்குவம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வரலாம். அரைச்சின்னு வந்த பிறகு காமிக்கிறேன். 2 hours ஊறின பிறகு காய போட்டிருக்கேன். இந்த மேல் மாவில் தான் எல்லாமே இடியாப்பமோ முறுக்கோ தட்டை சீடை நம்ம என்ன பட்சணம் வேணாலும் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா மாவு அரைச்சாச்சு. நான் வந்து மிஷினில் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சமாக தானே இது பண்ணியிருக்கோம். வந்து பாருங்கள், நல்லா பட்டு போல் வந்திருக்கு. இதை வந்து நம்ம உடனே சொல்லிக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடுங்கோ. இது வந்து சூடாகிடும் மிக்சி, அதனால் கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு திருப்பி நான் இன்னொரு டம்ளர் வச்சுருக்கேன், அந்த டம்ளரையும் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். 2 டம்ளர் அரிசியும் போட்டு அரைச்சாச்சு. 1 டம்ளருக்கு வந்து உங்களுக்கு 2 டம்ளர் மாவு கிடைக்கும். ஸோ நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன், எனக்கு 4 டம்ளர் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இதெல்லாம் நல்லா சலிச்சுக்கணும். எல்லா ஸ்டெப்பையும் பாருங்க மிஸ் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அப்புறம் தான் முறுக்கு வந்து கொஞ்சம் ஈரத்தோடையே சுற்றிடணும். ஒரு நாள் வச்சுக்கலாம், சுற்றிடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும் முறுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சவக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். உளுந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இது நல்லா ஆறின உடனே மிக்சர் ஜாரில் போட்டு அரைங்கோ. கல் இல்லாமல் பொறுக்கணும். மெயினாக வந்து கல் இருக்கக்கூடாது. அதை இது பண்ணிவிட்டு இதையும் சலிக்கணும், அந்த மாவையும் சலிக்கணும். இப்போ நம்மளோட அரிசி மாவு ரெடி ஆகிடுத்து. மிக்சிலேயே அரைச்சிட்டேன். உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்புறம் மிக்சி சூடாகும், அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு இருந்தது இல்லையா, அதையும் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சலிக்கணும். கொஞ்சம் ஆறட்டும், எல்லாம் நல்லா ஆறட்டும். இது உடனே போட்டேன்னா சலிக்க வராது, அந்த சூட்டுலேயே வந்து ஜல்லடையில் ஒட்டின்றோம். அதனால் கொஞ்சம் நேரம் போட்டோம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த கைமுறுக்குக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டு, நேற்றுக்கு அரைச்சோம் இல்லையா, அந்த அரிசி மாவு 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதிலேயே 1/4 டம்ளர் உளுத்த மாவு வறுத்து அரைச்சது, அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சலிச்சு வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை விட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். பொடி போடுறத விட நம்ம இப்படி போடணும். அதுக்கப்புறம் வெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், அதனால் பரவாயில்ல. ரொம்ப ஜாஸ்தி போட்டேன்னா பரன்னு நல்லா இருக்காது அவ்வளோவா. கொஞ்சம் கடித்து சாப்பிட முடியாது இருந்தால் தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜலமும் வந்து எவ்வளோ தேவைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அரிசி ஒரு மாதிரி இழுக்கும், அதை பொறுத்து தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, வெண்ணெயை முதல்ல போட்டுக்கோங்க. நம்ம வந்து வேறு சோடா உப்போ அதுவோ எந்த வித இதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், அப்புறம் உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு பார்த்துன்னு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்ச பெருங்காயம், அந்த ஜலத்தையும் விட்டுடுங்க அதில். இது எல்லாத்தையும் நல்லா கையால் இது பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாவை இதில் போட்டு இதை கொஞ்சம் நல்லா கை சூடு பொறுக்க முடியாது வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இலகி கொடுத்துடும். அதுக்கப்புறம் வந்து இது பாருங்க, நல்லா இலகிடும். அதுக்கப்புறம் அந்த மாவை போட்டு நல்லா பிசையணும். மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா லூஸ் இருக்கணும். அது ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம், ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அது நல்லா இலகிக்கும். இப்படி சுத்த வருதா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒத்த கையில் சுற்றுறதுனால எனக்கு வந்து கேமரா எடுத்துட்டு அதில் போட்டு சுற்றுறது அப்படின்னா கொஞ்சம் பிடிச்சின்னு சுற்றணும். அதனால் நான் வந்து சும்மா உங்களுக்கு இதில் சுற்றி காமிக்கிறேன் எப்படின்னு. அவ்வளோதான். அப்படியே நீட்டமாக பண்ணிட்டு முதல்ல பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா ரவுண்டாக சுற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த பதம் இருந்ததுன்னா நல்லா வந்து உங்களுக்கு போட வரும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம
அடுத்தது என்னென்னா பிள்ளையாரை வேண்டிக்கணும். எப்பொழுதுமே நல்லா நன்னா வரணும் பட்சணங்கள்லாம் அப்படின்னு நம்ம வேண்டின்னு பண்ணினாலும் நன்னா வரும். ஆனால் வேண்டின்னு பண்ணிட்டு நன்னா வந்துட்டு நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு சூப்பின்னு சொல்லுவாள். இது கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கச்சே இந்த முறுக்கு பண்ணிக்க ஸ்ரீ ஜெயந்திக்கு பண்ணுறோம் இல்லையா, அது குழந்தை இந்த சூப்பி எடுத்து சாப்பிடுமோ. அதனால் இது பண்ணும்போது முதல்ல பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 முறுக்கு சுற்றி வச்சுட்டுருக்கேன். இப்போது இது ரொம்ப காயவும் கூடாது. உங்களுக்கு ரொம்ப காஞ்சதுன்னா எண்ணெயில் போட்டவுடனே அப்படியே விட்டு போயிடும். அதனால் காயாமல் பார்த்துக்கணும். இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடலாம். தோசை திருப்பில் எடுத்து ஒன்று ஒன்றா போடணும். காமிக்கிறேன். அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய்னா சுட்டுடுத்து கொஞ்சோண்டு மாவை போட்டு பாருங்கோ. போட்டு பார்த்த உடனே அது எழும்பி இந்த மாதிரி நன்னா உடனே மேலே வரும். இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் இதுவாகணும். அப்படி மேலே விட்டுனா எடுத்துன்னு அர்த்தம். அடுப்பை பெருசில் வைக்காதீங்க, சின்னதில் வைங்கோ. இந்த பேப்பர்லேருந்து இந்த தோசை திருப்பியால் எடுத்து எழுனா ஈஸியாக வந்துடும். இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் முதல்ல ஃப்ரண்ட்லேருந்து சுற்றின்னு போகணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்மளும் கரெக்டாக எப்படி சுற்றுறோமோ அப்படி போடுவோம். அது சுற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோங்க, இந்த இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை தொட்டு நம்ம சுற்றினோன்னா நன்னா வரும். இந்த கரண்டியால் எடுத்து நன்னா அப்படி ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. எல்லாம் நன்னா வரும். ரொம்ப போடாதீங்க, ஒரு 2-3 போடுங்க. முதல்து போடுறச்சே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே போடுங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹையில் வேண்டாம், ரொம்ப லோலையும் வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருக்காமல் வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி கலர்லாம் செவந்து போயிடும். இன்னொன்று முதல்ல போடும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போடணும். எல்லா ஐடுமே நம்ம முறுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெரிய இது வச்சுக்கோங்க, தட்டு. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இதுவாச்சுன்னா டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டு மூடிடணும், அந்த தட்டை போட்டு. ஓகே, ஓரளவுக்கு இதுவாகிடுது. அதனால நான் 2வது இதை போடுறேன். கரண்டியில் தோசை திருப்பில் இப்படி எடுங்கோ, வந்துடும். எண்ணெயில் மெதுவாக ட்ரா பண்ணுங்க. அது எண்ணெய் எவ்வளோ கொடுமோ அவ்வளோ. நான் 4 போட்டிருக்கேன். 4 நாளாக போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, உடனே திருப்பாதீங்க, வளைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் இதுவான பிறகு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுனால திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓசையெல்லாம் அடங்கின உடனே எடுத்து விடலாம். நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து விடலாம். ஏன்னா ரொம்பவும் ஓசை அடங்கி எடுத்தோன்னா சக்கச்சவையில் செவந்து போயிடும். இப்போ கொஞ்சம் அந்த சூட்லேயே உங்களுக்கு நன்னா இதுவாகிடும். இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்த ஈடு போட்டாச்சு. அதுவும் இதுவாகிருக்கு. ஆகட்டும். அந்த எட்ஜெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறோம் இல்லையா, சுற்ற ஆரம்பித்து முடிக்கிறோம் இல்லையா, அந்த எட்ஜெல்லாம் கொஞ்சம் நல்லா கையால் அமுக்கி விட்டுறணும். இல்லைன்னா நீங்கள் போடும்போது அது பிரிஞ்சு போயிடும். இந்த சலசலப்பு ஓகே, ஃபுல்லாக அடங்கணும்னு இல்லை, இதிலே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இந்த குட்டி முறுக்கு யாருக்கு தெரியுமா? கிருஷ்ணராக நினைக்கிறேன். என்னோடய பேரன் துருக்குட்டிக்கு இதை அனுப்ப போகிறேன். அவன் சாப்பிட்றச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே சின்ன வயசாக இருந்தால் கூட 7 வயசாக இருந்தவனுக்கு இந்த கூட எல்லாத்தையும் விரும்பி நன்னா சுவைச்சு கரெக்டாக சாப்பிடுவான். எல்லாமே சொல்லுவான், இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுவான். எல்லாம் உப்பு எல்லாமே அவனுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். அவ்வளோதான், நம்ம முறுக்கு எல்லாம் போட்டு எடுத்தாச்சு.